ஹாய்! இன்னைக்கு கல்யாண சாம்பார் பண்ணலாமா? கொஞ்சம் மிளகு, தனியா, காஞ்ச மிளகா, தேங்காய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு எல்லா காயுமே போடலாம். எல்லா காயும் போட்டு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிட்டு, இறக்குற டைம்ல அந்த மசாலாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனீங்கன்னா, கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடும். எப்பவுமே இட்லி, தோசைக்கு பதிலா இன்னைக்கு கொஞ்சம் கிச்சடி பண்ணி வச்சுருவோமேன்னு சொல்றேன். இன்னைக்கு கிச்சடி ரெடி பண்ணி குடுத்தேன். இது சாப்பிடுற டைம்லயே மத்த டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுனால இத முடிச்சே குடுத்துட்டேன். அவங்க சாப்பிடுற டைம்லயே இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலான்னிட்டு தான். 10 மணிக்கு ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் பண்ண போறேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குமா, இருக்காதான்றதுனால ரெடி பண்ணிடுவோன்றதுக்கு, உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் சிப்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மேத்தியும், பிரெட் கிராம்ஸும் கொஞ்சம் குழம்பு பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியா வரணுன்றதுனால, நீங்க என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இன்னைக்கு ஸ்கொயர் மெத்தட்ல தான் வந்தது. ஸ்கொயர் மாதிரியே போட்டு நான் சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி குடுத்தேன். லாஸ்ட் டைம் கொஞ்சம் சொதப்புச்சு. இந்த தடவ கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ் தான் குடுத்துருக்கேன். ஆனா ரிட்டர்ன் வந்துரும். ஆனா வரக்கூடாதுன்றதுனால சாஸ் குடுத்துருக்கேன். இவங்களுக்கு முட்டையே எடுத்துட்டு போமாட்டா. ஆனா இன்னைக்கு முட்டை குடுத்துருக்கேன். எதெல்லாம் வேணான்னு சொல்லுவாளோ, இன்னைக்கு அதெல்லாம் குடுத்துருக்கேன். என்னோட ஸ்பெஷல் இதுதாங்க. பாய், டாட்டா.